தமிழக முதல்வரான திரு ஜோசப் விஜய் அவர்கள் கல்யாண நாள் பரிசாக அவரோட மனைவிக்கு ஏகப்பட்ட தங்க நகைகளை தான் பரிசா கொடுக்கலான்னு இருந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நேற்றுல இருந்தே சோசியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா அது தமிழக முதல்வரான திரு ஜோசப் விஜய் அவர்களோட கல்யாண நாள் தான். அண்ட் இந்த ஒரு கல்யாண நாள் எல்லாருமே மிக பெரும் அளவில் எதிர்பார்த்துருந்தாங்க. காரணம் சங்கீதா விஜய் அவர்கள் இவங்க கூட சேருவாங்க அப்படின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு விஷயம் நடக்காமல் போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு எதிர்பார்ப்பை ஈடு செய்யும் வகையில் சமீபத்தில் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, தமிழக முதல்வரான திரு ஜோசப் விஜய் அவர்கள் வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை லண்டன் போக போகிறாராமா. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியை மீட் பண்ண போகிறாரு அப்படின்னும், அவங்கக்கிட்ட நல்லா பேசி மறுபடியும் பழையபடி அவங்களோட உறவை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. மேலும் கல்யாண நாள் பரிசாக அவங்களோட மனைவிக்கு ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சிருக்காராமா. அந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே கொண்டு போய் கொடுக்க போகிறாராமா. அண்ட் அந்த ஒரு கிஃப்ட்ஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தங்கத்திலே தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. குறிப்பாக அவங்களுக்கு கையில் போடுறதுக்கு வளையல், ரிங்கு, தோடு, இது மட்டும் இல்லாமல் நெக்லஸ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் தங்கத்திலே வாங்கியிருக்காரு. சிம்பிளாக சொல்லப்போனால் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவங்களுக்கு தங்கத்திலே கிஃப்ட் ரெடி பண்ணியிருந்திருக்காரு. அதை தான் அங்கே லண்டனில் மீட் பண்ணும்போது கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காராமா. அண்ட் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே இப்போ போய்கிட்டு இருக்கு. அதாவது ஏர்போர்ட்டில் போகும்போது இவ்வளோ தங்கம் கொண்டு போகிறோம் அப்படின்னா எப்போ வாங்கினது, எதுக்கு வாங்கினது, அண்ட் என்னத்துக்காக அங்கே கொண்டு போகிறீங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வெரிஃபிகேஷன்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணுற பணிகள் இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படின்னும், கூடிய சீக்கிரமே வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை தமிழக முதலமைச்சரான திரு ஜோசப் விஜய் அவர்கள் லண்டனுக்கு போக போகிறாரு. அவங்களோட ஒய்ஃபை மீட் பண்ணி அங்கே இந்த கிஃப்டெல்லாம் கொடுத்து மறுபடியும் பழையபடி அவங்களோட உறவு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் வெளியாகியிருக்கு. அண்ட் இந்த ஒரு செய்தி சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போகுது. இந்த ஒரு சம்பவம் மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக டிவி கேன்ஸை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் சமீபத்தில் அரசன் படக்குழுவினரை நேரில் சந்திச்சிருக்கிறது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்தில் சிம்பு அவர்களோட நடிப்பில் உருவாகிட்டு இருக்க படம் தான் அரசன். அண்ட் இந்த ஒரு படத்துக்கு இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் தான் இசையமைக்கிறாரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு ரொம்ப நாட்களாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் சமீபத்தில் அனிருத் அவர்கள் செட்டுக்கு போயிருக்காரு. அங்கே வெற்றிமாறனையும் சிம்புவையும் பார்த்து நேரடியாக பேசியிருக்காரு. நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் கிடச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, படப்பிடிப்பு இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு, அண்ட் என்ன மாதிரியான சாங்ஸ் இன்னும் நம்ம பண்ண போகிறோம், பிஜிஎம்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு, அண்ட் எப்போக்குள்ளே படம் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்களை பேசினதுக்கப்புறம் அங்கே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. ஒரே ஒரு கிளிம்ஸ் மட்டும் வெளியாகி இருந்துச்சு. அது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. அதை தொடர்ந்து அனிருத் அவர்கள் செட்டுக்கே போய் பார்த்துருக்காரு. கண்டிப்பாக பயங்கரமான ஒரு சாங்ஸ் தான் இந்த படத்துக்கு போடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அரசன் படம் அடுத்த வருஷம் சம்மருக்கு வெளியாக போகுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.